தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஆதி நாளிலே அசுர குருபாகிய சுக்கிர பகவான் காலக்கையின் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை கூடி வரச் சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன் கஜமுகாசுரன் சூரபதுமன் தாரக நஜமுகிங்கிற அசுரர்களை பெற்றெடுத்தார். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரிய பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழிப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் என்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்தர வேண்டும் என்று சொல்ல என் தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்புகளாக வெளிவந்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பெற்று தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து மனமுடித்து இளையவர் சுந்தரவல்லி இந்த வனத்திலே சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் அண்ணவனை பார்ப்பதற்கு முன்பாக கானப்பிரியன், கழகப்பிரியன், வீணாகான பிரியன், இசை மாமுனிவரின் இனிய கானம்
காத்திருப்போம் மன்னவருக்காக சிறிது நேரம். வாங்க வாங்க வாங்க. பாருங்க, மேடையில் வேலன் வீடன் விருது நடத்தி கொண்டிருக்கும் மதுரையை சேர்ந்த ரவிதரன் அவர்களுக்கு நமது விழாவின் சார்பாக மாலை வைத்து பொன்னாடை போடப்படுகின்றார்கள். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூடிய கிராம பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எமது சார்பாகும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகும் அன்பு அண்ணா 18ஆம் படி அவர்கள் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றிகள் வணக்கம். நற்றமிழ் புலவரை 3 லோகங்களும் சென்று கவிபாடு வல்லமை மிக்க வீணாக தங்களையும் வருக 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 என்று தங்களையும் இசையின் வரிகளால் தங்களை வரவேற்று தாங்கள் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்லவரை தங்களை கண்டவுடன் பெரும் மகிழ்ச்சி இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற வேண்டும், என் செவியால் கேட்க வேண்டும் என்று அற்புதமான திரைச்சொல் மத்தியிலே பெருமைக்குரிய ஒரு கடி கண்டது நாரத மொழி அரைவணிக சுப்பிரமணி சேர்க்கவணிக திருத்தணி இந்த கடியில் கிடையாத பிடி இதுவே எனது பணி அற்புதமான கனி முருகா. கண்டது கடி பார்த்தது நாரதமணி அடைவண்டியதோ சுப்பிரமணி அதேதான் என்று தாங்கள் கண்டு வந்த கணியினால் ஒரு படைவீடு கட்டியது. அப்படியா? இன்று கொண்டு வந்த கணியினாலும் படைவீடு கட்டியது. நீங்க நினைக்கலாம்
கொண்டு வராம எப்படி கொண்டு வந்து கேட்கலாம். செய்தியை கண்டு அதை கொண்டு வரக்கூடிய சிறப்பு நமக்கு ஒருவனுக்கே உண்டு. இவற்றை கண்டு இவ்விடத்திலே அந்த கனியின் பெருமையை இன்று எடுத்துரைக்குமாறு கொள்ளுமா கனி மகத்துவங்களை கூறுகிறேன். கேளுங்களே, எப்பேற்பட்ட கனி, செல்வாக்கு பொருந்திய கனியை என் சொல்வாக்கு மூலமாக கூறுகிறேன். மாகனிக்கும் தேன்கலரி பங்கருக்கும் ஒரு பூக்கணிகை கண்டு மனம் பொறிப்பே குமரா 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 மாங்கரிக்கும் தேன்கலரி மங்கரிக்கும் நேரிக்கும் ஒரு பூங்கலியை கண்டு மனம் பொறிப்பே ஐயா அக்கரைக்கணமே அக்கரைக்கணமே கொய்யாமல் கொய்தடைத்துக் கொள்வாய் குமரா குமரா முருகா செஞ்சோட்டு கடந்தேரிடம் சேர்ந்து பஞ்சத்தி வீழ்ந்தாயடா பஞ்சகள் கண்ணனடா பஞ்சகள் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளது மல்லவள் பவித்தரடா பருவதை எதிர்கொள்ளடா. அப்பேற்பட்ட கனி இந்த புனித மாங்கனிக்கும் தென்கதலி பங்கடிக்கும் மேலினிக்கும் ஒரு பூக்கணியை கண்டு மனம் புரித்தி அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அழைத்துக் கொள்ள வேண்டும். தாங்கள் இவ்வளவு தூரம் வியந்து கணிந்து இசைந்து பாடக்கூடிய அழகை பார்க்கின்ற பொழுது அக்கணியினுடைய சேகமென்ன முனியே சேகமென்ன முனியே மார்க்கத்தின் கைதே ஆகத்தின் கண்ண பரிகளா கத்தி பரிகளா கத்தி கண்ண ஆவுட முனிவனே மார்க்கத்தின் கண்ண கணிதனையே முக்கியம் சேகமென்ன முனியே 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 தருமே கரியே சுவைதரமே கரியே காக்குமழுதே புரண்டரைக்கெல்லா காக்குமழுதே புரண்டரைக்கெல்லா சுவைதரமே கரியே 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 பச்சிகள் கைதாடி மதை பச்சி பச்சிகள் கைதாடி மதை பச்சி பச்சிகள் கைதாடி மொழியே பச்சிகள் கைதாடி மதை பச்சி பச்சிக்கினாரோ பச்சிகள் கண்டார் அவரோடும் அழகா பச்சைகளை கண்டு பறந்தோடுகின்றார். எட்டிக்கடியை கட்டி ஒட்டி தட்டி பார்க்கின்ற சிட்டு பட்டு சிறகு வானம் வாடி நாகமலர் போன்ற பறவைகளை பார்த்து பறந்தோடுகின்றார். சொருபக்கணியோ இந்த கனி அப்படி அல்ல முருகா, மனம் வாக்கு காயம் இந்த மும்பல பட்சிகளுக்கும் எட்டாத உயரத்தில் கனி இருக்கிற முருகா. எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய கனி இந்த மண்ணின் மைந்தர் இங்க மிருதங்கம் வச்சு கொண்டிருக்கும் அன்பு அண்ணா சமயமுத்து அவர்களுக்கு நம்ம விழாத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார்கள். எல்லாருமே ஒரே வாத்தியார் சிசிய பிள்ளைங்க. மாணவர்கள் அப்படிப்பட்ட பெருமைகள் ஆக பொன்னாடை எடுத்து குறப்படுத்தி நல்ல உங்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். சொல்லுங்க முருகா. காலத்தில் அழியாத கவிகம் கடவுளே மாவியம் கவி வள்ளே மனதில் ஆயிரம் உள்ளது எட்டாத கொண்டே இருந்திட சங்கரி எப்படி சொல்லிடலாம் நாதனே எப்படி சொல்லிடலாம் 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 எட்டும் படுக்கிறே எட்டும் படுக்கிறே கோமதமே பற்றி கொம்புகள் ஏறி பறிக்கலாம். இவற்றை பார்க்கின்ற பொழுது மிக்க மேன்மையுள்ள மிக்க மேன்மையுள்ள அக்கடி கெம்பிடும் மேவும் குறிகளுண்டோ
உண்டு கோயிலா கண்கள் உண்டு இந்த முகம் கொங்கைகள் இரண்டு கோதில்லா கண்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெண்களுக்குள்ள கூரைகள் இருப்பதல் பேசுபவாகிறது பெண்களுக்குள்ள கூரைகள் இருப்பதல் பேசுபவாகிறது பைங்கிளி வாய் திறந்தார். கிளி குயில் அல்ல, கண்டு வந்த ஒரு கிளி. கிளி பச்சில கிளி. என்ன கிளி? சுந்தர வள்ளி முருகா. ஆஹா, வள்ளியைத்தான் பார்த்தோம். அன்னவளை அன்னவளை திருமணம் முடிக்கூடிய காலம் நேரம் வந்து விட்டது. இப்போதே அன்னவளுக்குரிய இடத்துக்கு வேடராக செல்ல வேண்டும் தாங்கள். வேடுவனாக ஆமுருகா. விந்தைகள் பலபுரிய அதேதான். அன்னோருடன் விளையாடி வழக்குரைக்க அதேதான். காதல் செய்ய ஆமுருகா. கடிமணம் கண்டிப்பான முறை காந்தர்வ மனம் எல்லாம் புரிஞ்சா ரொம்ப சிறப்பு. ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட பறவை உண்டு. அவள் அம்மான் மகள். எனவே ஒரு மாலை புறத்தை சொல்வது சென்று சீக்கிரமாக கரம்பிடித்து வாருங்கள். அப்படியா? ஆமுருகா. திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக நமக்காக இந்த உலகத்திற்கு எதுவும் கொண்டு வந்ததில்லை. தங்களுக்கென்று ஒரு 3 மாலையோடு வருகிறேன். 3 மாலை. ஆமுருகா. என்ன மாலை? பாமாலை பாடி கையிரண்டு பூமாலை கொடு முனிவந்தனை சந்திக்க எங்கிருந்தாலும் புகழ் மாலை சூட வருகிறேன். அப்படி வரும் தங்களுக்கு உலகமே சூடும் புகழ் மாலை சரவண பாபா என்றழைத்தால் உடனே வந்து நிற்கிறேன். மகிழ்ச்சி. சென்று வாருங்கள். சென்று வருகிறேன். ஆமா. ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நாம் பாடு நீரோ போகுதா ஒரு மதுர பக்கம் ஏன் பாட்டு மனதில் நிற்கும் நாம் பாடு நீரோ போகுதா நீ தூங்கும் இடமும் தூங்கும் இடமும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் காத்துடா என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோட நோடும் இல்லை உன்னோட வானம் இல்லை காப்போடு போகும் காப்பாடினா என் ஊரு மதுர பக்கம் நீ பார்த்து மனசில் நிற்கும் நான் பாடு நீரோ ஆக்குதா நான் பாடும் பாட்டு அரியனுக்கு அன்பு கரமீட்டி ஆதரவு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் சுற்றுவட்டார நாடக ரசிக பிரமுக்களுக்கும் நாடகத்தை சிறப்பான முறையில் உள்வாங்கிக் கொண்டிருக்கூடிய ஊடகத்தாரர்களுக்கும் ஒளிபரிக்க நிலையத்தாரர்களுக்கு நன்றி கூறி தங்களது பிரியாத விடைபெறுவது உங்கள் செம்மணிப்பட்டியை சேர்ந்த அரியே ஜெயபார்த்தி என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்புள்ள அத்தனைவர்களுக்கு வணக்கங்கள். மனிதனை பாடுண்டே
மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு வந்து இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு வந்து அஞ்சலத்தில் பிறந்து அஞ்சலத்தில் வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகான் அஞ்சலத்தில் ஓரிடத்தை அணிந்து துக்க வெள்ளிரேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாடன் அம்பலத்தில் ஆடிமைகின்ற என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் கூட இசைமாமுனிவர் நாரத மகரிஷி கூறியபடி வேடு பருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்வக்க மந்திரமில்லை தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் நிலையும் பெற முடியும் என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது அதிசயமாக தேலக்கூடிய இவ்விடத்திலே இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்வதையும் மனிதன் படித்த சிலையிலே இறைவனே வந்து இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் அந்த மனிதன் படித்த சிலையிலே எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகிறார் இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் வாழுகிறார் அந்த மனிதன் படித்த சிலையை எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகிறார்
துன்பங்களை கலைந்து மனித வாழ்விலை இன்பத்தை தரும். அப்படி இன்பங்கள் பெருக வேண்டும் என்றால் நமது குடும்பத்திலே பூஜை அறையிலே தீப விளக்கேற்றி இறைவனை வழிபட்டு வந்தால் அந்த இறையருளாகப்பட்டது இருள் நீங்கி எப்படி ஒளி பிறக்கின்றதோ அதுபோல அந்த குடும்பமாகப்பட்டது வாழ்வினை எப்போதும் செழித்தோங்கும் என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை நடுவனை திணைக்கொள்ளையின் மத்தியிலே இந்த அழகான இந்த இடத்தையும் இந்த அழகான இந்த குறிஞ்சி நிலத்தையும் பார்க்கின்ற பொழுது ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் கவர்ந்து வந்தாலும் கூட நடந்து வரும் அந்த காவிரி அழகை பார்க்கின்ற பொழுது நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடுக்குமே செழிக்க நன்மைகள் சிறக்க நாடுக்குமே செழிக்க நன்மைகள் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்தையும் அழகான இந்த வனத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் பார்க்கின்ற பொழுது அதிசயங்கள் எண்ணற்ற அதிசயங்கள் உலகிலே இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட அழகான இந்த அதிசயமான இந்த உலகிலே பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு சத்தம், இந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்ற சத்தத்தின் வெளியின் ஓசை ஆலோலம் சோ என்ற அழகான இனிதான இந்த கானம். இந்த கானத்தை கேட்ட உடனே பறவை இனங்கள் கூட மெய்மறந்து சிலையாக நிற்பது எதற்காக? குழல் இனிது, யாழ் இனிது, அமிழ்து இனிது, இவள் எழுப்புகின்ற அந்த இன்பத் தமிழ் ஓசையும் இனிதாக இருக்கின்ற பொழுது இனிதான இன்பமயமான இந்த இடத்திலே அற்புதமான இந்த வனத்தை பார்த்தாலும் கூட மூன்று தமிழ் ஒன்றாக சேர்ந்து நிற்க விளங்கக்கூடிய அழகான இடத்தில் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ பூவேந்த வழி வந்த மன்னவனோ, நீ பூவேந்த வழி வந்த மன்னவனோ, நான்கு குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ, நான்கு குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ, அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ,
இருக்கக்கூடிய இவள் அழகை பார்க்கின்ற பொழுது ஆகா, அழகான கார்மேகங்களுக்கு நிகரான இவளது கூந்தல், அழகிய 3ஆம் பிறை நெற்றி, வெள்ளை போன்ற புருவம், விரும்பத்தக்க அழகான இவள் பருவம், இந்த பெண்ணிற்கு இல்லை என்ற கருவம், ஈடு இணையில்லாத உருவமும் பருவம் படைத்த இந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கமாக பார்க்கிறாளே, எதற்காக இவள் பார்வை இல்லை? ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணை சாக்கிறா, அவ முதுட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணை சாக்கிறா, அவ முதுட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஆடையே இருக்கிறா, அள்ளி அள்ளி சொல்கிறா, கையாலே இழைக்கிறார். நெஞ்சை தாளாட்டுறா. அவளை கடிச்சுக்கிட்டு விடுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. கையை தொட்டு வாங்குகிறார். கைவிரை பண்ணதுமே பால் கையோடு சேர்த்துக்கிட்டு பாலோடு ஒதுக்குது. ஒன்ன போல இப்ப உண்மை எல்லாம் விளங்குது. ஒரு கண்ணு பார்க்கிறா, ஒரு கண்ணு சாக்கிறா, இடுகிறாள் புன்னகை. இந்த புன்னகையை கண்டவுடனே வாழ்விலே அனைவருக்கும் ஏற்படும் அழகான ஒரு நன்மை என்றாலும் கூட இவ்விடத்திலே அற்புதமான இசையமைப்பாளர்கள் மத்தியிலே இவ்விடத்திலே அழகான இந்த இடத்துல என்ன முகம், அழகு முகம் கேட்டீங்கன்னா அழகுதான். இவர் பேசுகின்ற பேச்சு அழகு, இவர் பேரு அழகு, இவர் வாசிக்கின்ற வாசிப்பு அழகு. இப்படி எண்ணற்ற வாசிப்புகள் இருந்தாலும் கூட தாய் கிடுகிறார் கூடிய அன்பு அழகன் அவர்களும், அதே போல சமயமுத்து அண்ணா அவர்களும், அதே போல இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் அண்ணா அவர்களும் 18ஆம் படி 18 படிகளையும் கடந்து வந்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்படி வந்து இந்த வாழ்க்கையில பார்த்தாலும் கூட இவ்விடத்தில் அழகான ஒளிபரிப்பு, அப்படி ஒளியை பெருக்கி அமைக்கக்கூடிய அழகான இந்த இடத்துல இந்த ஊர் மக்களின் மத்தியிலே யூடியூப் சேனல் பாத்தீங்களா? தேவா என்ன பேரு? ஏனென்றால் உலகம் எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற மறந்து போச்சியா தவம் 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 இருந்து தவமாக இருந்து அப்படி இருந்தாலும் கூட இவ்விடத்திலே இந்த நேரத்தில் இப்படி உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும் தாய்மார்களையும் அனைவர்களையும் வணங்கி இவ்விடத்தில் இடதுபடி சிறக்கின்ற பொழுது அன்பு அன்னாரின் நிகழ்ச்சிக்கு கேட்ப இவன் பேசுகின்ற பேச்சுகள்லாம் பார்க்கின்ற பொழுது அபிநய சுந்தரியாக விளங்குகிறாளே, அப்படி விளங்குகின்ற இவளையத்தின் அணையில
அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள் கூட்டுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலில் ஊதுகிறாள். மாணவர்கள் ஏனென்றால் அன்பு அப்பா ஜெயம் ஏனென்றால் ஜெயம் என்ற வெற்றி என்ற கூடிய அன்பு அப்பா ஜெயம் அவர்களின் மாணவர்களாக இருக்கக்கூடிய அன்பு அண்ணா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்ப மூத்த கலைஞராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணர் சமயமுத்து அண்ணார் அவர்கள் அதே போல அன்பு தம்பி பொன்னுமணி என்ன கேட்டீங்கன்னா இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா வாத்தியாருக்கு என்னைக்குமே ஒரு மாணவர்களாகப்பட்டவர்கள் என்றும் அந்த குருவை மறக்காமல் குருவுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் சரியான முறையில் செய்து வரக்கூடிய இவ்விடத்துல இருந்தாலும் கூட இவ்விடத்திலே அங்கும் இங்கும் உலகம் ஆடவனை காண வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது